கட்டையங்காடு ஊராட்சியை சேர்ந்தவர்கள் உங்கள் பகுதியில் விடுபட்ட வேலைகளை என்னிடம் அறிவித்தால் அவற்றை சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன் நடைபெற்று முடிந்த பிறகு உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு அடுத்தபடியாக மரியாதைக்குரிய பண்ணவையில் சேர்வை, இங்கே இந்த கட்டையங்காட்டில் ஒரு பஸ் ஸ்டாப் கேட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த பஸ் ஸ்டாப்பை நிச்சயமாக நாங்கள் கட்டி கொடுக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இன்னும் இந்த பகுதிக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் என்னிடம் அதனை தெரிவித்தால், ஏனென்றால் தொகுதியில் 70% வேலைகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இன்னும் 30% வேலைகள் தான் நடைபெற வேண்டியிருக்கின்றது. மீதமுள்ள வேலைகளை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துறை வேட்பாளர் என்னை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். உதயசூரியன். வணக்கம். மறந்து விட வேண்டாம் எனது தாய்மார்களே அறிவித்திருக்கின்றார்கள். அதே போல விவசாய பெருமக்களுக்கு நீங்கள் ஓட்டு இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றீர்கள். விடுதலை சிறுத்தையின் மரியாதைக்குரிய அரவிந்த் அவர்களே, தேமுதிக கட்சி நிர்வாகிகளே, சத்தியமா வந்தவுடன் இந்த பாலம் இதே மாதிரி ரோடு இதெல்லாம் பண்ணி தந்துடுறாங்க. கிராமத்தில் மின்விளக்கு தெரியாத இடங்களில் நிச்சயமாக மின்விளக்கு ஏற்பாடு செய்து வரப்போங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தோழமை கட்சிகள்லாம் மிக சிறப்பாக வேலை செய்யறாங்க. எப்படி எங்களது ஒன்றிய கழக செயலாளர்கள் வேலை செய்கிறார்களோ அதே அளவிற்கு தோழமை கட்சிகள் மிக சிறப்பாக பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய எனது இனிய நண்பர் ஸ்ரீ பழனிவேல் அவர்களே, இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய மூர்த்தி முத்துமாணிக்கம் அவர்களே, இதுக்கப்புறம் நம்ம யாரும் பஸ்ஸை பயன்படுத்துறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா பள்ளி குழந்தைகளுக்கு நிச்சயமா இந்த ஊருக்கு வந்து பஸ் வேணும். அது பள்ளி குழந்தைகள் போவதற்கு அதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற அந்த 4 சாலைகளையும் போட்டு தருகின்றேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற என்ன, அவர் பெட்ரோராட்சி சங்க தலைவர் என்ன சொல்றாரு, அங்காடியில் விற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஏன்னா தேங்காய் விலை அப்படியே குறையாம அப்படியே நிற்கும். அதே போல மாட்டு வண்டியில் மண் அள்ளுவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள், எங்களது தொகுதிக்கு இல்லை தமிழ்நாட்டிற்கு என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக இரண்டையும் நிறைவேற்றி தருகின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற நாடாடு கிராமத்தார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிவித்தால் நிச்சயமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வது என்பது நிச்சயமாக உங்களுடைய வரவேற்பிலேயே உறுதியாகி இருக்கின்றது. நீங்கள் இந்த நாடாடு கிராமத்திற்கு என்ன தேவை என்பதை தயவு செய்து கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி அதை குறிச்சுக்கங்கப்பா, நிருபர் குறிச்சுக்கங்க. சரி, நன்றிமா.